கல்யாணம் ஆன இரவே மோகன்கிட்ட ரேவதி டைவர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. கார்த்தியோடைய காதல் வலி ரேவதியோடைய மனசில் ஆழமாக இருந்ததுனால மோகனுடைய காதலை அவளால் உணரவே முடியல. ரேவதி எவ்வளவோ காயப்படுத்தியும் மோகன் தன்னுடைய காதலை ரேவதிக்கு அள்ளி கொடுக்குறாரு. ஆனாலும் மோகனும் ஒரு மனுஷன் தானே. ஒரு காலகட்டத்துக்கு மேலே ரேவதியை தன்னுடைய வாழ்க்கையிலேருந்து விலகி போகிறதுக்கு அனுமதிக்கிறார். அதுக்கப்புறம்தான் ரேவதிக்கு மோகனுடைய காதலும் புனிதம் புரிய ஆரம்பிக்குது. அந்த காதலுடைய சிறப்பு புரிய ஆரம்பிக்குது. அவங்களுடைய பிரிதல் அவங்களுடைய காதலின் தொடக்கமாகுது. அந்த நிமிடத்திலிருந்து 2 பேரும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் போகணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு பிடிச்ச அற்புதமான வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். இதை பற்றி நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள்.